Good evening, student. We already stated about the topic introduction to DBMS. DBMS is nothing but database management software. That is, database management software means we can manage the database and data in one form. Now we are going to see about what are the databases types are available and how to use the database. Now we are going to see about MySQL. MySQL is the open source database. Open source database means there are two types of databases are available and two types of software is also available. One is proprietary software, another one is open source software. Proprietary software means the owner only the responsible for changing any codes available in the softwares. Open source means any user can update or remove the codings available in the database programs. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MySQL அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். MySQL அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மொத்தம் டேட்டாபேஸ்ன்னு மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சாஃப்ட்வேர்ஸ்லேயே மொத்தம் ரெண்டு வகையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன இருக்கிறதா சொல்லப்படுது. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொன்று வந்து ப்ரொப்ரைட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டோட கோடிங்ஸ்லாம் வந்தேன்னா அந்த கம்பெனினால் எந்த கம்பெனி கிரியேட் பண்ணிச்சோ அந்த கம்பெனி மட்டுமே வந்தேன்னா அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா வந்தேன்னா அது ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவே வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா யார் வேணும்னாலும் வந்தேன்னா அதோட சோர்ஸ் கோடை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு தான் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னா டேட்டாபேசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தேன்னா சொல்லப்படுது. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா விண்டோஸ் அப்படிங்கிற வந்தேன்னா ஒரு ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ப்ரொப்ரைட்ரி ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவே வந்து என்னென்னா லினக்ஸ் யூனிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி தான் வந்து என்னென்னா நம்ம டேட்டாபேஸ்லேயும் வந்து என்னென்னா நிறைய டைப் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்ன ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர்ஸ் பேக்கேஜஸும் அவைலபிளாக இருக்குது. MS ஆக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்ன அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து ப்ரொப்ரைட்ரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவே MySQL அப்படிங்கிற வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. The open source MySQL software is invented by Monty Widness அப்படிங்கிற சொல்லப்படுது. If you want to understand clearly the MySQL database means we must have a clear knowledge about SQL, what is SQL and what is database. Database is nothing but it is a repository collection of related data that is arranged in a specific order. இப்போ வந்து என்னன்னா ஆல்ரெடி we know all the data in a databases are arranged in the form of table. இப்போ டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கிற போது வந்தேன்னா எப்படி வாட் ஆர் த டேட்டாபேஸ் டைப்ஸ் ஆர் அவைலபிள், வாட் ஆர் த டேட்டா டைப் ஆஃப் மாடலிங்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறதெல்லாம் வந்தேன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா எப்படி வந்து என்ன ஒரு டேட்டாபேஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டேட்டாபேஸ். There are 5 type of databases are available. Single database or flat file database, relational database, hierarchical database, network database, object oriented database. These are the types of databases. And SQL is a standard language and also called structured query language, is used for accessing and retrieving the information from the database. SQL அப்படிங்கிற வந்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை வந்து டீட்டெயிலாக சொன்னோம்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் அக்சஸிங் த டேட்டா இன் த டேட்டாபேஸ் டேபிள் அண்ட் ரிட்ரைவிங் த ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டேபிள்ஸ். இப்போ நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா அதுக்கு எதுதான் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும்னா SQL தான் கண்டிப்பாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ already I told MySQL is an open source database. We can edit the program codings and all the things associated with the database tables. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் டேட்டாபேஸ் டேபிள்ஸை நம்ம எப்படி வேணும்னாலும் வந்து என்ன உருவாக்கலாம், என்ன டேட்டா டைப்ஸ் வந்து என்னன்னா வச்சு நம்ம வந்து உருவாக்கணும்னு நினைச்சாலும் உருவாக்கலாம். அதே மாதிரி வந்தேன்னா அதில் ப்ரோக்ராமிங் கான்செப்டே மாற்றணும்னு நினைச்சோம்னா அதோட சோர்ஸ் கோடை எல்லாத்தையுமே வந்தோன்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
இப்போ வந்து என்ன நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான் இப்போ சாஃப்ட்வேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து என்னென்னா டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன 2 வகையான இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி, ப்ரொப்ரைட்டரி டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது வந்து என்னென்னா அந்த கம்பெனினால் வந்து என்ன அது அதோட ஆத்தென்டிகேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ப்ரொப்ரைட்டரினா என்ன அப்படின்னு பார்த்தோம். பட் பிஹேவியர் ஆஃப் த டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா பிஹேவியர் ஆஃப் த டேட்டா பேஸில் மொத்தம் எத்தனை வகையாக டேட்டா பேஸ் டைப்ஸை பிரிக்கிறாங்கன்னா ஹெவி வெயிட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரியும் லைட் வெயிட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. Heavy weight database is commonly used for handling all desktop application. What is desktop application? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா வந்தேன்னா ஃப்ரண்ட் எண்ட் தனியாக பேக் எண்ட் தனியாக வந்தேன்னா வச்சு வந்தேன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வந்தேன்னா உங்களுக்கு வந்தேன்னா ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்தேன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படும். எல்லா வகையான அப்ளிகேஷன்ஸுமே வந்தேன்னா ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் தான் பயன்படுத்தும். ஆனால் வந்தேன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசுவல் பேசிக், ஜாவா இந்த மாதிரி எல்லாம் வந்து விசுவல் பேசிக், அதே மாதிரி ஃபாக்ஸ் ப்ரோ இந்த மாதிரி வந்தோன்னா சில வகையான இதெல்லாம் இருக்குது, சில வகையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்தோன்னா ஹெவி வெயிட் டேட்டா பேஸை பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்தோன்னா லைட் வெயிட் டேட்டா பேஸ் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா வெப் அப்ளிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய டேட்டா பேஸஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா லைட் வெயிட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆரம்ப காலத்துலலாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் வந்தோன்னா முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி வந்தோன்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஆனால் இப்போ எல்லாம் வந்து என்னென்னா எல்லா வகையான ப்ராசஸுமே வந்தோன்னா இ சேவை மையங்கள் அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது வந்து டேரெக்டாக வந்தோன்னா ஒரு முன்னாடி 30 நாள் ஆகக்கூடிய ப்ராசஸை இப்போ 2 நாளில் வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி, அதாவது ஹெவி வெயிட் டேட்டா பேஸையும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இதை பயன்படுத்தி தான் வந்து என்ன எல்லா வகையான ப்ராசஸும் பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே என்னவோ மாறிடுச்சுன்னா வெப் அப்ளிகேஷனுக்கு மாறிட்டனால வந்து என்னென்னா எல்லா வகையான டேட்டா பேஸும் இப்போ தொடர்ந்து வந்து என்னன்னா லைட் வெயிட் டேட்டா பேஸை பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸாகவே வெளியே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ என்னென்ன இப்போ MySQL மட்டும்தான் வந்தேன்னா உங்களோட லைட் வெயிட் டேட்டா பேஸா, அது மட்டும் தான் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்தேன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையான டேட்டா பேஸஸ் வந்தேன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்னா பார்த்தோம்னா DB2, MySQL, SQL Lite, SQL Server, PostgreSQL. These are the database are also called open source database அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்தேன்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ். டேட்டாபேஸ் யூசர் இஸ் இப்போ வந்து என்னென்னா டேட்டாபேஸை பயன்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் அட்மின், another one is end user. Database admin is the responsible person for all the activities oriented in a database. இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து வருதோ டேட்டாபேஸில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குதோ அந்த எல்லா ஆக்டிவிட்டிக்கும் யார் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா டேட்டாபேஸ் அட்மின் தான் வந்தேன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் என்னென்ன இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஃபிகரிங் த டேட்டாபேஸ் ப்ரோக்ராம். இப்போ வந்து என்ன MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்தேன்னா கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராப்பராக வந்தேன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சா. அடுத்து வந்தேன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்தேன்னா ஒவ்வொரு டைமும் வந்தேன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு டைமும் வந்தேன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்தேன்னா கரெக்டாக இருக்குதா, அதே நேரத்தில் வந்தேன்னா செக்யூர்டாக இருக்குதா அப்படிங்கும்போது வந்தேன்னா நார்மலாக வந்தேன்னா வெப் அப்ளிகேஷன்ஸோட டேட்டாபேஸை வந்தேன்னா ஹேக்கர்ஸ்னால வந்தேன்னா திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து உங்களோட டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்தேன்னா செக்யூர்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் அந்த டேட்டா பேஸில் எல்லாம் வந்தேன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா வந்து மிஸ் ஆகாதபடி வந்தேன்னா பேக்கப் எடுத்து பண்ணுற வேலையெல்லாம் யார் தான் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் அட்மின் தான் வந்தேன்னா பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்தேன்னா இவர் வந்து என்னென்ன நாலேஜெலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் டிசைன் நாலேஜ் இருக்கணும். அடுத்து SQL அப்படின்னா வந்து ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ரக்சர் query language useful for accessing and retrieving the information from the database அப்படின்னு சொல்லப்படுது. RDBMS is nothing but relational database management system. Relational database management system means இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ரிலேட்டடான முறையில் வந்து உருவாக்கப்படக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
அண்டு நெட்வொர்க்கிங் கான்செப்ட். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டேட்டா பேஸ் வந்தேன்னா இன்னொரு டேட்டா பேஸ்க்கோட வந்தேன்னா லிங்க் ஆகிற மாதிரி வந்தேன்னா நெட்வொர்க்கிங்கை வந்தேன்னா டிசைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்தேன்னா யார் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா பேஸ் அட்மின் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து என்னன்னா already I told there are two types of users are available. One is database admin and another one is end user. If the end user want to participate in a database management system, database admin அலோவ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா எண்ட் யூசர் வந்து என்ன அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு யூசரை க்ரியேட் பண்ணி அந்த யூசரை வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து என்ன அவர் டேட்டா பேஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து என்ன அசைன் பண்ணார்னா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த யூசர்னால வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டா பேஸில் வந்து என்னன்னா எந்த விதமான ப்ராசஸையும் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி வந்து என்ன ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா நம்ம யூசரை வந்து கிரியேட் பண்ணணும். யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட் இன்டு யூசர் parameter 1 parameter 2 parameter 3 அப்படின்னு போட்டுட்டு இது இந்த parameter 1 parameter 2 parameter 3 அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. மொத்தம் ப்ரிவிலேஜஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வகையான ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அந்த 5 வகையான ப்ரிவிலேஜஸ் ஒவ்வொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ், ஆல்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் டெலீட் ப்ரிவிலேஜ். இதெல்லாம் வந்து என்ன ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து என்ன அவர் வந்து என்ன ஓகே பண்ணுறதுக்கு வந்து என்ன இந்த ப்ரிவிலேஜுக்குரிய வேல்யூ ஒய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாருன்னா அந்த ப்ரிவிலேஜஸை வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுவே என் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாருன்னா அந்த ப்ரிவிலேஜஸை வந்து அவரால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இப்போ இன்சர்ட் இன்டு யூசர் பேராமீட்டர் 1 பேராமீட்டர் 2 பேராமீட்டர் 3 இது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அவர் எந்த ஹோஸ்ட்டை பயன்படுத்துகிறாரோ அந்த ஹோஸ்ட்டை பயன்படுத்தும் போது அவருக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் வந்து என்ன யார் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த அட்மின் வந்து என்ன கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்சர்ட் இன்டு யூசர் வேல்யூஸ் ஹோஸ்ட் நேம்னா வந்து அவர் என்ன ஹோஸ்ட் பயன்படுத்த லோக்கல் ஹோஸ்ட்டா இல்லை வந்து என்ன டாம்கேட் ஹோஸ்ட்டா இந்த மாதிரி வந்து என்ன டைப் ஆஃப் ஹோஸ்ட் வந்து என்ன பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து வந்து என்ன அந்த ஹோஸ்ட்டை பயன்படுத்தும் போது வந்து என்ன அவர் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும். அடுத்து வந்து என்ன இன்சர்ட் ப்ரிவிலேஜ், செலக்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ் இது 3 மட்டும்தான் காமனாக வந்து என்ன எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். இது இல்லாமல் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் 2 ப்ரிவிலேஜ் ஆல்டர் டெலீட் ப்ரிவிலேஜ் இருக்குது. அதையும் வந்து என்ன கொடுக்கணும்னு நினச்சாலும் அவரால் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து என்ன கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு வந்தேன்னா அவர் என்ன ஹோஸ்ட் பயன்படுத்துறாருன்னா லோக்கல் ஹோஸ்ட் பயன்படுத்துறாருன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு. அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்தாருன்னா ராஜு அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்சர்ட் ப்ரிவிலேஜ் வந்து என்ன அவருக்கு அப்ளை ஆகும். அடுத்து வந்து என்ன அடுத்த ஒய் வந்து என்ன செலக்ட் ப்ரிவிலேஜ் ஓகே ஆகுது. அடுத்த ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்டேட் ப்ரிவிலேஜ் வந்து என்ன ஒர்க் ஆகுது. இது எல்லாமே வந்து என்ன கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட கண்ட்ரோலில் யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் டேபிள் அவைலபிளாக இருக்கும். அந்த யூசர் டேட்டாபேஸ் டேபிளில் வந்து என்ன இப்போ யூசர் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல வந்து என்ன நம்ம என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ என்ன நேம் வந்தேன்னா இப்போ எக்ஸாம்பிளாக வந்து என்ன ட்ரினிட்டி அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சோம்னா அந்த ட்ரினிட்டி அப்படிங்கிற இந்த யூசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ட்ரினிட்டின்னு ட்ரினிட்டி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு யூசர் கிரியேட் ஆகி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோலில் டேட்டாபேஸ் டேபிள் ஒன்று இருக்கும். அந்த டேபிள் பேர் வந்து யூசர் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூசர் டேபிளில் வந்து அவரோட டேட்டாபேஸ் யூசரோட நேமும் அவரோட பாஸ்வேர்டும் வந்து என்ன ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து என்னென்னா அவருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து என்ன ஒய் அப்படிங்கக்கூடிய ஒய் அப்படின்னு அசைன் பண்ணப்பட்டிருக்கும் அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து என்ன அவருக்கு வந்து என்னென்னா அப்ளை ஆகிருக்கும். அப்படிங்கும்போது வந்து என்ன அந்த யூசர் வந்து என்ன அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போகும்போது அவருக்கு எந்தெந்த ப்ரிவிலேஜஸ்க்குலாம் வந்து ஒய் அதாவது எஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணப்பட்டிருக்கோ அந்த ப்ரிவிலேஜஸோட அவர் வந்து இந்த டேட்டாபேஸ் டேபிளில் எல்லா வகையான டிரான்சாக்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து வந்து என்ன இது வந்து என்ன ஒரு முக்கியமான கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நார்மலாக வந்து என்ன நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப்லேயே வந்து என்ன ஒரு காண்டாக்ட் வந்து என்ன ஆட் பண்ணுறோம். காண்டாக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காண்டாக்ட் வந்து என்ன அப்டேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன டேட்டாபேஸ் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, அவர் ப்ரிவிலேஜஸ்லாம் அசைன் பண்ணியாச்சு. ப்ரிவிலேஜஸ்லாம் அசைன் பண்ணதுக்கப்புறம் அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸோட வந்து என்ன கொலாபரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கக்கூடிய கமாண்ட் மூலமாக வந்து என்னென்னா எல்லா ப்ரிவிலேஜஸ் அண்ட் எல்லா யூசர் கூட இந்த யூசர் வந்து மிங்கிள் பண்ணி அவரையும் வந்து என்ன டேட்டாபேஸ் யூசர்ஸை வந்து மாற்றுறதுக்காக ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது.
already we know there are two types of users are available. One is database administrator, another one is end user. The database administrator is only the responsible person for all the activities associated with the database systems. So the database administrator have some commands to control all the activities associated with the database management system. What are they? First one is use database, next one is show table, show database, show column from a table, show index from a table. These are the commands these are the commands the database administrator have. First one is use database. Use database is nothing but it is used to open the database and select the database for transactions. இப்போ நம்ம டேட்டாபேஸை ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சர்வரில் வந்து என்ன ஏகப்பட்ட டேட்டாபேஸஸ் இருக்கும். ஏகப்பட்ட டேட்டாபேஸ்னால் குறைஞ்சது ஒரு 20 இல்லைன்னா ஒரு 100 டேட்டாபேஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். அந்த 100 டேட்டாபேஸில் வந்து எனக்கு இப்போ ஒரு 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 பெரிய வந்தோன்னா தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்தோன்னா இப்போ ஒரு 20 ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் 20 டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 20 டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷனில் எனக்கு வந்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளாக மதுரை அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா யூஸ் மதுரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த மொத்தம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சர்வரில் வந்து என்ன மதுரை அப்படிங்கக்கூடிய டேட்டாபேஸோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே வந்தோன்னா கரண்ட்டாக வந்து என்னென்னா நம்ம ஒர்க்கிங் பெஞ்சில் வந்து என்னென்னா அசைன் ஆகிடும். அதுதான் யூஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கக்கூடிய கமாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷோ டேபிள். ஷோ டேபிளுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஷோ டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேஸ் மீன்ஸ் இப்போ வந்து என்னென்னா ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டோம்னா மொத்தம் வந்து 20 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் சொன்னேன். அப்படிங்கும்போது வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா இப்போ மதுரையோட வந்தோன்னா ஒரு 20 டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோலுக்கு பேர் வந்தோன்னா பார்ட்டி ஏ அப்படின்னு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டி ஏ சர்வரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி ஏ சர்வரில் வந்து என்னென்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஷோ டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா அந்த பார்ட்டி ஏ அப்படிங்கக்கூடிய சர்வரில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதான் ஷோ டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேஸ் இஸ் ஆப்ஷன். இட் இஸ் யூஸ்டு டு ஷோ ஆல் த டேட்டாபேஸ் இன் த சர்வர். சர்வரில் அந்த கரண்ட்டாக அந்த சர்வரில் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாபேஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து என்னென்னா ஷோ டேட்டாபேஸ் அப்படிங்கக்கூடிய கமாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷோ டேபிள். ஷோ டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேபிள் அப்படிங்கக்கூடிய இந்த டேட்டாபேஸை இப்போ கரண்ட்டாக வந்தோம்னா டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த டேட்டாபேஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த தேவையான டேட்டாபேஸுக்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் தான் வந்தோம்னா ஷோ டேபிள் அப்படிங்கக்கூடிய கமாண்ட். த ஷோ டேபிள் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே ஆல் த டேபிள்ஸ் அவைலபிள் இன் அ சர்வர் டேட்டாபேஸ். இப்போ வந்து என்ன ஒரு சர்வர் டேட்டாபேஸ் வந்து என்ன தேர்ந்தெடுக்கும் போது அந்த சர்வர் டேட்டாபேஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, என்னென்ன டேபிள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன் தான் ஷோ டேபிள் அப்படிங்கக்கூடிய கமாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் 2 கமாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஷோ காலம் ஃப்ரம் அ டேபிள். ஷோ காலம் ஃப்ரம் அ டேபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 20 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பர்சன்ஸை ஃபுல்லாக எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். டேட்டாபேஸ் எத்தனை இருக்குது டேட்டாபேஸ் இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஷோ டேட்டாபேஸ் கமாண்டை யூஸ் பண்ணிடுறோம். கமாண்டுக்கு டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் எல்லா டேட்டாபேஸும் லிஸ்ட் அவுட் ஆகுது. லிஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன டேட்டாபேஸ் வேணும் அப்படிங்கிறத யூஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாபேஸை கரண்ட்டாக வந்தேன்னா டிரான்சாக்ஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். டிரான்சாக்ஷனுக்காக எடுத்ததுக்கப்புறம் வந்தேன்னா அதுக்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷோ டேபிள் அப்படிங்கக்கூடிய கமாண்ட்ஸை பயன்படுத்தி வந்து என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் வந்தேன்னா அதில் 20 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எனக்கு வந்தேன்னா நேமை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா ஷோ காலம் ஃப்ரம் அ டேபிள் அப்படிங்கிறதுல வந்தேன்னா கண்டிஷன்ஸோட செக் பண்ணிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன கண்டிஷன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ஸோ நேம் ஃப்ரம் அ மதுரை வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். ஸோ நேம் ஃப்ரம் அ டேபிள் வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல்.
20 ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலே எல்லாமே மேல் ஏஜ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் தான் வந்தோன்னா ஸோ காலம் ஃப்ரம் அ டேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இண்டெக்ஸ் ஃப்ரம் த டேபிள். இண்டெக்ஸஸ் அப்படிங்கிற வந்து என்னென்னா ஒரு ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ அப்படிங்கிற மாதிரி நிறைய கீஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை மட்டும் அந்த மாதிரியான காலத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இது வந்தோன்னா ஸோ இண்டெக்ஸ் ஃப்ரம் அ டேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இப்போ வந்து என்ன ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், there are 2 types of databases are available. One is heavy weight and light weight, and also have 2 types. One is open source and proprietary. இப்போ வந்து என்ன ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே வந்தேன்னா யாருனால வேணாலும் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி வந்தேன்னா அதை வந்து என்ன எடிட் பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்தேன்னா மொத்தம் 3 வகையான டூல்ஸ் வந்தேன்னா பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன டூல்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா PHP MyAdmin, MySQL Workbench, MySQL. These are the tools used for navigating and maintaining the server configuration. சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸுக்கு பேர் தான் இந்த டேட்டாபேஸ் டூல்ஸுங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் PHP MyAdmin is used for web interface. MySQL Workbench is used for server configuration. MySQL, this is a tool for this is a tool is used to display GUI interface oriented server configuration. GUI அப்படிங்கக்கூடிய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கக்கூடிய டெக்னிக்கில் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வர் ஹோஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் வந்தோன்னா இந்த MySQL அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்தோன்னா ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த டேபிளை வந்து டேட்டாபேஸை வந்து என்ன கிரியேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா 3 டூல்ஸ் வந்தோன்னா முக்கியமானது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று டேபிள், இன்னொன்று கொரீஸ், இன்னொன்று வந்தோன்னா வியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி ஐ டோல்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன் அ டேட்டாபேஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள். எல்லா வகையான டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஈச் காலம் இன் அ டேபிள் இஸ் கால்டு ஃபீல்டு. ஈச் ரோ இன் அ டேபிள் இஸ் கால்டு ரெக்கார்டு. இப்போ வந்து என்ன நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய டேபிள் மாதிரி இது கிடையாது. இந்த டேபிள் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா ரிட்ரைவிங்க்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால வந்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்தோன்னா இந்த டேபிளை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்தோன்னா ஒவ்வொரு காலத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரோவையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். காலத்திலே வந்து என்னன்னா நிறைய டைப் ஆஃப் காலம்ஸ், நிறைய டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸஸ் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து என்ன இந்த டேபிள் கிரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி பார்க்கும்போது SQL கமாண்ட்ஸை பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு டேபிளையுமே வந்து என்ன பண்ணால் கிரியேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏன்னா எல்லா வகையான டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியும். அதனால் வந்து என்னென்னா இந்த டேபிள் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டேபிள் கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு டேபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டும் என்ன வகையான டேட்டா டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர், எக்ஸாம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னா எக்ஸாம் நம்பரில் என்ன மாதிரியான டைப்பில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்ன இன்டீஜர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி, நேம் அப்படிங்கிற எடுத்துக்கோன்னா கேரக்டர், வேர் கேரக்டர், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயின்லாம் எடுத்துக்கோன்னா டேட்டா டைம், இந்த மாதிரி என்ன நிறைய வகையான டேட்டா டைப்ஸ் வந்து இந்த MySQL சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது கொரீஸ் இஸ் நத்திங் பட் SQL ஸ்டேட்மெண்ட். SQL ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வந்து கொரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொரி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் viewing and displaying and retrieving the data from the database அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லாஸ்ட் ஒன் இஸ் வியூ இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ஓவரால் டேபிள் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கடைசியாக வந்து இன்னைக்கு கிளாஸஸில் பார்க்க போகிறது என்னென்ன டைப் ஆஃப் SQL கமாண்ட்ஸ் டைப்ஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். SQL already told many time I already told SQL is useful for accessing, retrieving and displaying the information on the basis of conditions. இந்த கண்டிஷன்ஸ் பேசிஸில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து என்ன ரெக்கார்ட்ஸை வந்து என்ன ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜுக்கு பேர் தான் SQL அப்படின்னு சொல்லப்படுது. இந்த SQL எந்த நிறுவனத்தினால் டெவலப் பண்ணப்படுதுன்னா ISO இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கக்கூடிய இந்த 2 நிறுவனத்தினால 1987 இந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூப்பர் லாங்குவேஜுக்கு பேர் தான் வந்தால் சூப்பர் அண்ட் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜுக்கு பேர் தான் வந்தோன்னா இந்த SQL லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. SQL லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா
மொத்தம் 5 வகையான கமாண்ட்ஸ் வந்துன்னா இருக்கதா 5 வகையான டைப் ஆஃப் SQL இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DDL, டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ், DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DQL, data query language, TCL, transaction control language, DCL, data control language. These are the type of SQL commands அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன DDL, data definition language அப்படின்னா இந்த இதில் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ், ஆல்டரிங் த டேட்டாபேஸ், டிராப்பிங் த டேட்டாபேஸ். கிரியேட்னா வந்து ஏற்கனவே டேட்டாபேஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, யூசர் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்தோன்னா எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோன்னா DDLக்கு இடையில வருது. இப்போ ஆல்டர் டேபிள், இப்போ ஒரு டேபிளில் வந்தோன்னா 5 ஃபீல்டு உருவாக்கிட்டோம். இப்போ புதுசாக ஒரு டேபிள் வந்தோன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு போல அந்த டேபிளே வந்து ஆல்டர் பண்ணுன்னு நினைக்கிறோம். 5 ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு டேபிளை 10 ஃபீல்டு உள்ள ஒரு டேபிளாக பார்த்தோம்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்தோன்னா ஆல்டர் கமாண்ட். ட்ராப் அப்படிங்கிற வந்தோன்னா அந்த டேபிளை வந்தோன்னா டெலீட் பண்ணணும்னு நினச்சோம்னா ட்ராப் அப்படிங்கிற கமாண்டும். ரீநேம் அப்படிங்கிற வந்தோன்னா டேட்டாபேஸ் டேபிளோட நேமை மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்காக பயன்படுத்தப்படுது தான் ரீநேம் அப்படிங்கக்கூடிய கமாண்ட். DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இன்சர்ட் அப்டேட் டெலீட். இன்சர்ட் பண்ணுறதுக்காக டேட்டாபேஸில் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும், ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா 2 ரெக்கார்டில் ஏதாவது தவறுகள் நடந்துருச்சு, என்ட்ரி வந்து என்ன தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து என்ன ஆல்டர் பண்ணுறதுக்கு அப்டேட் கூடிய கமாண்ட் வந்து என்ன பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் டெலீட் அப்படிங்கக்கூடிய கமாண்ட் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா நமக்கு தேவையில்லாத ரெக்கார்ட்ஸ் வந்துன்னா டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா அதுக்காக பயன்படுத்து டெலீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. DQL ஒரே ஒரு கொரி மட்டும்தான் இருக்குது, செலக்ட் அப்படிங்கக்கூடிய கொரி மட்டும்தான் இருக்குது. இந்த செலக்ட் அப்படிங்கக்கூடிய கொரி எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா எல்லா வகையான டேட்டாபேஸ் என்ட்ரி எல்லாமே வந்தோன்னா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் அப்படிங்கக்கூடிய கமாண்டை பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸையும் வந்தோன்னா ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. TCL, commit rollback. Commit is nothing but saving the database table அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. rollback is also called undo process அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா rollback அப்படிங்கிற மாதிரியும். கடைசியாக வந்தோன்னா DCL ஏன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். கண்ட்ரோல் லாங்குவேஜ் யாரால வந்தோன்னா பொதுவாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால வந்தோன்னா பயன்படுத்தப்படும். என்னென்ன டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கிராண்ட், இன்னொன்று ரிவோக். கிராண்ட் அப்படிங்க வந்தோன்னா அக்சஸ் ப்ரிவிலேஜஸ் வந்தோன்னா ஒரு யூசருக்கு வந்தோன்னா கிராண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கிராண்ட் அப்படிங்கக்கூடிய கமெண்ட்டும், அந்த அக்சஸ் ப்ரிவிலேஜஸ் வந்தோன்னா ரிவோக் பண்ணி அதை வந்தோன்னா அவருக்கு அந்த அக்சஸ் கமெண்ட்ஸும் கொடுக்க வேணாம், திரும்ப வந்தோன்னா நம்ம இது பண்ணுவோம், அவரோட ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய கமெண்ட் வந்தோன்னா ரிவோக் அப்படிங்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தீஸ் ஆர் த 5 டைப்ஸ் ஆஃப் SQL கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அகைன் DDL, டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ், DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DQL, டேட்டா கொரி லாங்குவேஜ், DCL, transaction control language, DCL, data control language. These are the SQL commands அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஓவர் வியூவாக வந்து என்ன பார்த்துருக்கோம்னா டேட்டாபேஸ் டூல்ஸ் என்னென்னா PHP, MyAdmin, ஒர்க் பெஞ்சு, IDSQL, அதே மாதிரி டேபிள்னா என்ன, கொரினா என்ன, வியூனா என்ன, அதே மாதிரி கமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 5 வகையான SQL டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொன்றும் வந்து என்ன எப்படி கொரி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கொரி வந்து எப்படி வந்தோன்னா ரிசல்ட்டை வந்தோன்னா டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறதையும் இதை ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். MySQL அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். இந்த MySQL வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்தோன்னா வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்தோன்னா லோக்கல் ஹோஸ்ட்டை பயன்படுத்தி வந்தோன்னா ஒவ்வொரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணி இந்த கமாண்ட்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறது அப்படிங்கிறத வந்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.